ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திறன்ஜோதி கிச்சன். நம்ம இப்போ மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு பெரிய பெரிய மாங்காவை எடுத்து வச்சிருக்கேன். இது சீவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டவால எண்ணெய்லாம் போடாம கொஞ்சம் போல கடுகு கொஞ்சம் வெந்தயம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வந்து பொடி பண்ணிக்க போறோம். நாம இந்த பொடியை ஃபைனலா லாஸ்ட்ல நம்ம இந்த மாங்காய் தொக்கோட ஆட் பண்ண போறோம். கடுகு வந்து பொரிஞ்சு வெளியே போகாம இருக்கிறதுக்கு மூடி வச்சோம்னா கடுகு நல்லா பொரிஞ்சு எடுக்கும். இப்ப பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெந்தயமும் நல்லா வதங்கி இருக்கு. இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம மிக்சிலயோ இதுல பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவை இதுல போட்டு நல்லா வதக்கலாம். இது வந்து 3 மாங்காய் தோலோடு தான் நான் வதக்கியிருக்கேன். தோலோடவே வதக்குங்க, இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த தோல் கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். மாங்காய் வந்து புளிப்பு நீட்டு மாங்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து குண்டு மாங்காய். இது வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கும். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கூட போடுங்க நீங்கள். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கும், நல்லா ஒரு சுருள் மாதிரி வரும். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, இந்த மாதிரி புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இதை தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாதத்துல போட்டு பசிச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்படியே தொட்டு பார்த்தோம்னா இந்த இது வந்து கொஞ்சம் வதங்கி இருக்கணும். அதாவது 3/4 வேக்காட்டுல இருக்கணும். அது அப்புறம் இறக்கி வச்சிடலாம், அது குக் ஆயிடும். பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த மாங்காய் தொக்கு வந்து இப்போ மாங்காய் சீசன்ன்றதுனால அந்த அந்த சமயத்துல நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 மாசம் கூட இது கெடாம இருக்கும். ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். சால்ட் வந்து நீங்க பார்த்து வகைன்னு போட்டுக்கோங்க. இதுல வந்து சால்ட் பத்தல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க. உங்களுக்கு எண்ணெய் நிறைய போடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திட்டமா எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த துருவல்ல போட சொல்ல மட்டும் எண்ணெய் வந்து அதிகமா தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துடலாம். இதுல வந்து மிளகாய் பொடி வந்து வெறும் மிளகாத்தூள், இந்த சாம்பார் மிளகாத்தூள்லாம் கிடையாது, வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அது பச்சை வாடை போற வரைக்கும் இது வதங்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடி பண்ணதை இதோட ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதான். ஒரு சூப்பரான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சீவலோட பண்ற ஒரு மாங்காய் தொக்கு. இது வந்து தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், வெறும் சாதத்துக்கு கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு டைப்பு. இதே மாதிரி இன்னொரு டைப் நாம பார்க்க போறோம். இதுலயே அதே 3 மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே 3 மாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதே போல கடுகும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயமும் அந்த அளவுக்கு எடுத்து வறுத்து பொடி பண்ணி நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு வெடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இதுவெல்லாம் போட்டு மூடி வைக்கலாம். பொடி பண்ணி எடுத்து வைக்கிறச்சாச்சு. இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் நானு. இது நல்லா காயட்டும். இது காஞ்சதும் கொஞ்சம் போல கடுகு போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டுடலாம். ஏன்னா மாங்காயில வந்து சூடுன்றதுனால வெந்தயம் நிறைய ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த உடம்பு வந்து குளிர்ச்சி தரும். இது நல்லா பொரிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை இதுல ஆட் பண்ண போறோம். இது வந்து நல்லா பொடிசா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 மாங்காய் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படாது. தொக்குக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஆனால் இந்த பீஸ் போட்டு பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை யூஸ் பண்ணவும் நம்ம பண்ணலாம். இதில் வந்து உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டால் சீக்கிரமாக அது வந்து குக் ஆகும். தோல் பக்கம்லாம் வந்து
சீக்கிரமா குக் ஆகுன்றதுனால சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. மாங்காவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா குக் ஆயிடும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அந்த தோல் எல்லாம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு தேவையான காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் தொக்கு வந்து ரொம்ப காரமாக நீங்கள் வச்சுக்காதீங்க. இப்போ வெயில் காலன்றதுனால ரொம்ப சூடு இருக்கும். காரமாக ஹெவியாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு வெந்தயம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குவோம். இது நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். பாருங்க இப்போ நல்லா ஒரு சூப்பரான ஒரு தொக்கு வந்து ரெடியா இருக்கு. இதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். ஊறுகாவா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. டைட் கண்டெய்னர்ல போடுங்க. ஈரமான ஸ்பூன்லாம் போடாதீங்க. அது மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா 1 மந்த் கூட இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு விருப்பப்பட்டா கொஞ்சமா லைட்டா வெல்லம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து மாங்காய் புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்போட நல்லா இருக்கும். பாருங்க ஒரு சூப்பரான அட்டகாசமான மாங்காய் பீஸ் போட்ட ஒரு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு குவிக் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இது வந்து ரச சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது நீங்க தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சும் நீங்க சாப்பிடலாம். எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு நம்ம 2 விதமா பார்த்துருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.